ஆரம்பிச்சல் நண்பர்களுக்கு வணக்கம். திருவள்ளூர் அடுத்த செவ்வாய்ப்பேட்டை ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதிப்படுகின்றனர். அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம ஆரம்பிச்சல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சென்னை அரக்கோணம் ரயில் மார்க்கத்தில் திருவள்ளூர் அடுத்த ரயில் நிலையமாக உள்ளது செவ்வாய்ப்பேட்டை ரயில் நிலையம். இந்த ரயில் நிலையம் வழியாக நாள்தோறும் 250க்கும் மேற்பட்ட புறநகர் ரயில்கள், விரைவு ரயில்கள் மற்றும் சரக்கு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்த ரயில் நிலையத்தின் அருகே உள்ள ரயில்வே கேட் வழியாக தினமும் 1000க்கும் மேற்பட்டோர் சென்று வருகின்றனர். செவ்வாய்ப்பேட்டை ரயில் நிலையத்தில் காலை, மாலை நேரங்களில் ரயில்வே கேட் மூடப்படும் சமயத்தில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. இதனால் செவ்வாய்ப்பேட்டை ரயில் நிலையம் அருகில் ரயில்வே மேம்பாலம் கட்ட வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனையடுத்து ரயில்வே நிர்வாகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் கடந்த 2011ஆம் ஆண்டு ரயில்வே மேம்பாலம் கட்ட அனுமதி வழங்கினர். அதன்படி மேம்பாலம் கட்டும் பணி அதே ஆண்டு துவக்கப்பட்டதால் ரயில்வே கேட் நிரந்தரமாக மூடப்பட்டது. இதனால் ரயில் நிலையம் அருகில் உள்ள சுரங்கப்பாதை வழியாக பைக், ஆட்டோ போன்ற வாகனங்களில் மக்கள் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பெய்த மழையால் செவ்வாய்ப்பேட்டை ரயில் நிலையம் அருகில் உள்ள சுரங்கப்பாதையில் தண்ணீர் முழங்கால் அளவுக்கு தேங்கியுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அவ்வழியாக செல்லும் போது மிகுந்த அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் அந்த தண்ணீரை கடக்கும் போது பாம்பு போன்ற விஷப்பூச்சிகள் தாக்கும் அபாயமும் இருப்பதாக கூறப்படுகிறது. ஒரு சிலர் குண்டும் குழியுமான சாலையில் பைக்கில் செல்லும் போது தவறி விழுந்து காயமடைகின்றனர். இதனால் மக்கள் 8 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை இருந்து வருகிறது. எப்போதும் மழைக்காலங்களில் சுரங்கப்பாதையில் தண்ணீர் தேங்குவது வழக்கமாகியுள்ளது. இதனால் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், பொதுமக்கள், நோயாளிகள் சுரங்கப்பாதையை கடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு வருகிறது. இதனிடையே இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் ரயில்வே கேட்டுக்கு அருகில் புதிய ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் கடந்த ஜூலை மாதம் தொடங்கப்பட்டு முழுவீச்சு நடைபெற்று வந்தது. பருவமழை காலம் தொடங்கியதும் இந்த பணியில் தொய்வு ஏற்பட்டது. தற்போது எந்த அளவுக்கு பணிகள் முடிந்துள்ளது என்பதை பார்ப்போம். தண்டவாளத்திற்கு அருகில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளது. இணைப்பு சாலைகளுக்கான பணிகள் மீதமுள்ளது. இந்த புதிய சுரங்கப்பாதையிலும் தற்போது மழைநீர் தேங்கியுள்ளது. புதிய சுரங்கப்பாதை பணிகளுக்காக ஏற்கனவே இருந்த சுரங்கப்பாதை செல்லும் வழி அடைக்கப்பட்டு தொழுவூர் குடியிருப்பு பகுதியில் தற்காலிக சாலையை அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சாலையும் மேடு பள்ளங்கள் நிறைந்து காணப்படுகிறது. இரவு நேரங்களில் விளக்குகள் இன்றி இருள் சூழ்ந்து காணப்படுகிறது. கிடப்பில் போடப்பட்டிருக்கும் சுரங்கப்பாதைகளை விரைந்து முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் தற்போது பயன்பாட்டில் இருக்கும் சுரங்கப்பாதையில் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றி சீரமைக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.